குதிரைவாலி சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுகா அருணகிரிமங்கலம் கிராம வேளாண்மையாளர் சி ராஜேந்திரன் அவர்கள் தரும் யோசனைகள். எனக்கு சிறுதானியத்தில் குதிரைவாலி நான் பயிர் வச்ச வகையில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கூட சொல்கிறேங்க. மொத்தத்தில் அது நாற்றோடு சேர்த்து 120 நாள் வயசுங்க. நான் ஒரு 20 நாள் நாற்று எடுத்து நட்டேங்க. மானாவரியாகவும் விதைக்கலாம். அது 8 கிலோ 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு. நடுவு நன்னா ஏக்கராக்கு 2 கிலோ போகிறேங்க. நான் நடுவாக தான் நட்டேன். 2 ஏக்கரா நட்டேங்க. எனக்கு நான் 20 நாளில் நட்டேங்க. ஓட்டினதோட முதல்ல ஆள் வச்சு சாலம் போடுனது தான் போட்டேங்க. கவர் பிடிச்சி சாலம் நடு நட்டேன். சாலம் நடு முடிஞ்ச பிறகு ஒரு 15 நாள் பொறுத்து களை எடுத்தேங்க. சீராக தண்ணி பாய்ச்சின்னு வந்தோம். 120 நாள் அளவில் அறுவடைக்கு வந்துட்டு தயாராகிடுச்சு வந்ததுங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 750 கிலோ வந்துச்சு ஒரு ஏக்கருக்கு. 2 ஏக்கரான்னு பார்க்கும்போது ஒரு 1.5 டன்னு ஈல்டு கிடச்சிதுங்க. மற்ற பயிரை வைக்கிறத விட நெல் பயிரை விட இது எனக்கு லாபமாக தெரிஞ்சதுங்க. எனக்கு மொத்த செலவு அறுவடை செலவோடு சேர்த்து 27,500 எனக்கு செலவானது. எனக்கு வந்த வருமானம் 1.5 டன்னுக்கு 75,000 வந்ததுங்க. 120 நாளில் ஒரு சாதாரண விவசாயிக்கு செலவு போக ஒரு 50-55,000 கிடைக்கிறதுன்றது சிறப்பு. இதுக்கு எல்லா வழிகாட்டுதலும் அத்தியந்தல் மையம் தான் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. எங்களுக்கு சந்தேகம் பயிர் பாதுகாப்பு வகையிலையோ எதனா நோய் தாக்குதல் இருக்குது கேட்கும்போது ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி, நேரில் கேட்டாலும் சரி, எங்களுக்கு போதுமான அறிவுரைகள் சொன்னாங்க. நல்லாவும் இருந்தது. அறுவடை பண்ணும்போது நடவும் போது ஒவ்வொரு ப்ராசஸிங்க்கும் நான் அவங்களுக்கு தகவல் சொல்லுவேன். எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வழிகாட்டுதல் பண்ணாங்க. நாங்கள் நாற்று விட்டு நடுறதுக்கு நெல் பயிருக்கு 25 கிலோ மினிமம். அதுக்கு அதே மாதிரி இது 2 கிலோ தான் எங்களுக்கு செலவாகுது. நெல் பயிர் வைக்கிறதுக்கு ஒரு ஏக்கரா நடுவு முடியும் போது குறைஞ்சது உழவு ஓட்டுறதுலேருந்து நடுவு நடுறதுலேருந்து பயிர் பாதுகாப்பு நடுவும் போதே 15,000க்கு மேலே செலவாகுது. எங்களுக்கு இது ஒரு ஏக்கரா ஓட்டுறது ஒரு 1.5 மணி நேரம் டிராக்டரு ஒரு 2,000 ரூபா, விதை ஒரு 100 ரூபா, நடவு ஆளுக்கு ஒரு 20 ஆள், மொத்தம் சேர்த்து ஒரு ஏக்கரா நடுவு நடுறதுக்கு 5,000 ரூபாய்க்குள்ளே தான் செலவு. நெல்லடை கம்பேர் பண்ணும்போது இது 15,000 ரூபா. ஆனால் இதுக்கு அப்புறம் நாங்கள் பயிர் பாதுகாப்பு களை எடுக்கிறதுக்கோ இல்லை மருந்து அடிக்கணும் பூச்சி அடிக்கிறது போக்குவரத்துன்னு சொல்லும்போது இது அதிகமான செலவு வருது நெல் பயிரில். சிறுதானியன்ற குறிப்பாக அந்த குதிரைவாலி பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லைங்க. நாங்கள் நட்டது 6 அடி கூட வளர்ந்தது, 6 அடிக்கு மேலே கூட வளர்ந்துருந்தது. ஆனால் சாயலை, எந்த படுக்கையும் இல்லை, மருந்தும் அடிக்கலை, நாங்கள் ஸ்ப்ரேயரே கிடையாது, எந்த விதமான செலவு இல்லை. 0 மெயின்டெனன்ஸ் தான் சொல்லணும். இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் நட்டோம், களை வெட்டினோம், தண்ணி பாய்ச்சணும். இது 120 நாள் போனோன்னு ஹார்வெஸ்டிங். இது பார்க்கும்போது எனக்கு கணிசமான லாபம் தான் இதில் கிடைக்குதுங்க. நெல் பயிரெலாம் அது அதிகமான செலவாகுதுங்க. எல்லாத்தையோட மற்ற என்னோடய அனுபவத்தில் சிறுதானியத்தில் இதுக்கு செலவு கம்மியாகுதுங்க. எல்லாம் இன்னொரு விஷயம் எல்லாத்தையும் சொல்லணும்னா இதில் நார் சத்து 8.7 இருக்குதுங்க. மற்ற எந்த சிறுதானியத்திலும் இது கிடையாது. ராகி, கோதுமை எதை ஒன்றாலும் பார்த்திங்க, இந்த 8.7 நார் சத்து இருக்கிறது இது ஒன்று தான். இது உணவுக்கு பயன்படுத்தலாம், எதை ஒன்றாலும் பயன்படுத்தினாட இதனுடைய பயன்பாடை சிறுதானியத்தில் இதுக்கு ஈக்குவல் எதுவும் சொல்லிக்க முடியாது. வரகு, பனி வரகு, நீங்கள் எதனாலும் சொல்லுங்கள், 8.7 நார் சத்து இது ஒன்றில் தான் இருக்குது. நம்மளுக்கு சாப்பாடு நல்லது. நம்ம விளைய வச்சு நம்ம கொடுக்கும்போது ஒரு நல்ல உற்பத்தி பண்ண பொருளை 10 பேருக்கு கொடுத்தோன்ற மன திருப்தி எங்களுக்கு இருக்குதுங்க. லாபமும் இருக்குது, 10 பேர் கொடுத்தன்ற நல்ல ஒரு பேரும் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இது என்னை பொறுத்தவரை சிறப்பான பயிராக தான் நான் நினைக்கிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் சி ராஜேந்திரன் அவர்களை 09787942482 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.